ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒக்கனைக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 2 கலரிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வதக்க வேணாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் சைஸில் நான் புளி ஊற வச்சுருக்கேன். அது திப்பி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், மிளகு 4, வெந்தயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சு அந்த குழம்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ மீன் ஒரு மீனாக நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா எடுத்துருங்க, இல்லைன்னா குழம்பு தண்ணி ஆகிடும் மீன் குழம்பு. கொத்தமல்லி தூவிட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.